நமசிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல சித்தர்கள் நிகழ்த்திய மனது அப்படியே நெகிழ வைக்கிற மாபெரும் அற்புதங்கள் பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்கு எல்லாம் சித்தர்கள்லாம் என்னன்னு தெரியுங்க. காட்டுல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாங்க, ருத்ராட்ச மாலை போட்டுட்டு இருப்பாங்க, காவி பண்ணிட்டு இருப்பாங்க, மேஜிக் எல்லாம் காட்டுவாங்க. இது மட்டும் தானே தெரியும். அதையும் தாண்டி சித்தர்கள் உண்மையாவே யாருன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்னே சொல்லலாம். இப்ப சொல்றேன் இல்லையா, சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கிரகம் பெல், இந்த மாதிரி ஒரு 100 பேரை நிக்க வச்சா அவரு அவங்க ஒரு ஆளு கூட அவங்க சமமாக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதங்கள் நிகழ்த்தியவர்கள் தான் சித்தர்கள். அப்படி என்ன அற்புதங்கள் நிகழ்த்திட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனதை நெகிழ வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேங்க. அணு ஆராய்ச்சின்னு இப்ப 1900 அணு ஆராய்ச்சின்னு ஒண்ணு பண்ணாங்க. அத திருமூலர் திருமந்திரத்துல சொல்லி இருக்காரு. இந்த அணு ஆராய்ச்சி உங்களோட உயிர், நம்ம உடம்புல இருக்கிற உயிரோட அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெருசுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பசுவோட முடி எடுத்து அதை 100 துண்டுகளா பிளந்து அதை 1000 துண்டுகளா வெட்டணும். இந்த மாதிரி வெட்டி 1,00,000 அந்த துண்டுகள் வரும் பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய உயிரோட அளவுன்னு திருமூலர் அவரோட திருமந்திரத்துல குறிப்பிட்டு இருக்காங்க. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. சித்த மருத்துவம், சித்தர்கள் கண்டுபிடிச்ச சித்த மருத்துவம். இது மட்டும் இல்லாம 1000 வருஷம் முன்னாடியே எந்த ஒரு வசதியும் இல்லாம காட்டுல இருக்கிற மரத்தை வச்சு அதோட மூலிகைகளை வச்சியே இப்பெல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, மண்டையில இந்த மண்டையை பிளக்கிறது, இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் எத்தனையோ டெக்னாலஜி வச்சு பண்றாங்கல்ல. அவங்க வெறும் ஒரு மூலிகை மரத்தை வச்சு தலையை பிளந்து தலையை ஒட்ட வச்சு அவங்க மூலிகை வச்சு கட்டி சரியாயிடும் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டமா சித்திகள், அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, பிரார்த்தி, பிராணாயாமம், ஈசத்துவம், வசித்துவம், இந்த 8 புலன்களையும் அவங்க கட்டுப்படுத்தி தன்னுக்குள்ள வச்சுட்டு சாப்பாடாம வெறும் அந்த காத்த, இந்த சூரிய ஒளி மட்டுமே அவங்க வச்சுட்டு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க சித்தர்கள். உண்மையிலேயே நான் அவங்கள பத்தி படிக்கும் போது இதுக்காக கண்டிப்பா இதுக்கான ஒரு வீடியோ போட்டாகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஒரு பிரமிப்பாயிட்டேங்க. அது மட்டுமா கேட்டீங்கன்னா, அண்டம் விட்டு அண்டம் பாயிறது, அடுத்தவங்க மனசுல என்ன இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு சின்ன எறும்ப கூட யானையா மாத்திருக்கு. இதெல்லாம் அவங்க அந்த 8 அட்டமா சித்திகள், நான் சொன்னேன்ல அனிமா மகிமான்னு, அந்த 8 அட்டமா சித்திகளை இவங்க கட்டுப்படுத்தினாலதான் இவங்க அந்த ஒரு தன்மையை பெற்று இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தன்மை எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு ஆசையுமே இருக்காதுங்க. அதாவது பற்றற்ற நிலையில போயிட்டு அவங்க பேசாம உக்காந்துருவாங்க. எதை பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வுமே இருக்காது. இந்த மாதிரி பல அற்புதங்கள் நிகழ்த்திருக்காங்க சித்தர்கள். அணு ஆராய்ச்சி ஆகட்டும், சித்த மருத்துவம் மாபெரும் பொக்கிஷம், அதை விட்டுட்டு போயிருக்காங்க. அட்டமா சித்திகள், இறைவனடி சேர்ந்தருக்கு இன்னும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க, நம்ம கூட தான் இருக்காங்க. நீங்க திருவண்ணாமலையெல்லாம் போனீங்கன்னா, திருவண்ணாமலையே சித்தர்கள் மலை தாங்க. அங்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா அவங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். குகை நமச்சிவாயர் ஜீவ சமாதி ஆகட்டும், ரமண அந்த கந்தாசிரமம் ஆகட்டும், விருப்பாட்ச குகை ஆகட்டும், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்க அந்த ஜீவ சமாதி உள்ள போயிட்டு அதோட எனர்ஜியை நீங்க பாஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு என்னன்னு புரியும், நம்மளோட மனித வாழ்க்கைனா என்ன, இது நம்ம ஒரு மாயில தான் இருக்குமா, இந்த மாதிரி பல அற்புதங்கள் பண்றாங்க சித்தர்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது. தேங்க்யூ கைஸ்.